அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கா அப்படின்றது. நீங்கள் கேட்ட தீர்வுக்கு நான் வரேன். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தாய் எவ்வளோ வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம். இப்போ அவர் சொன்ன மாதிரி உனக்கு இது செட் ஆகலைன்னா விட்டுருமா, வேற மாப்பிள்ளை பார்க்கலான்னு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறமா அவங்க நல்லது மட்டும்தான் சொல்லணும். என் பொண்ணுன்றதுக்காக சைடு எடுக்கக்கூடாது, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ உனக்கு வந்து இதெல்லாம் நல்லது, கஷ்டம்தான் படணும், ஆரம்பத்தில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதெல்லாம் வந்து ஒரு தாய் சொன்னாதான் பெண்ணுக்கு ஒரு ஒரு தைரியம் வரும். ஓ இப்படி தான் எல்லார் லைஃப்பும் போல இருக்குன்னு. அப்படியா பண்ணாரு, அப்படியா சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதுலயே இவங்க வந்து இதாயிடுவாங்க, பிளாங்க் ஆயிடுவாங்க. என்னது இது, அப்ப இப்படி இல்லை போல இருக்கு, நம்ம லைஃப் வித்தியாசமா இருக்கு போல இருக்குன்னு பயம் வந்துடும். அந்த பயத்தோடயே இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தப்பா தெரியும். ஒரு 3 வருஷமாகும் எந்த கல்யாணமும் செட்டில் டவுன் ஆகுறதுக்கு. அது வரைக்குமே 2 பேருக்கும் புதுசு தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெருசாக தெரியும், அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, கம்யூனிகேஷன் தெரியாது. அவங்க சொன்ன மாதிரி 2 பேருக்குமே நம்பலாமா வேணாமான்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும் பேக் ஆஃப் தி மைண்ட். 3 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் தான் சேச்சா இல்லை அவள் அப்படி இல்லை, சேச்சா அவர் அப்படி இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கையே வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும். எப்பவுமே ஒரு வீட்டோட பொண்ணுக்கு ஒரு பவர் உண்டுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இங்கே வரும், இவங்க நினைக்கிறது அங்கே வராது. அது நம்ம அம்மாக்களை பார்த்துருக்கோம். அம்மா பையனெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அந்த வீட்டில் எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஆரம்பத்தில் கொடுக்குற தைரியமும் நம்பிக்கையும் தான் இவங்க பிளைண்டாக உங்களை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்மூத்தாக போகும். அதனால் ஃபேமிலி லைஃப், ஒரு மேரேஜ் லைஃப்ன்றது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம், அன்பு, பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், நம்பிக்கை, இது எல்லாம் கலந்தது தான். இதில் மற்றவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் வெளியே தான்.